அடுத்த question, a capillary tube of radius r is immersed in a water and water rises in it to a height h. The mass of a water in a capillary is 5 gram. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு capillary tube இருக்குது, அதோட ரேடியஸ் வந்து r. ஸோ அதை வந்து டிப் பண்ணுறாங்க வாட்டரில். பிகாஸ் ஆஃப் தட் வாட்டர் வந்து ரைஸ் ஆயிருக்கு. மாஸ் ஆஃப் த வாட்டர் ரைஸ் வந்து m is equal to 5 gramனு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா another capillary tube of radius 2r. ரேடியஸ் வந்து 2rனு சொல்கிறாங்க. இப்போ அதை டிப் பண்ணும்போது மாஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு capillary டியூப்ல ஃபோர்ஸ் டியூ டு த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதோட ஃபார்முலா வந்து T cos theta into 2 pi rனு கிடைச்சிருக்கும். டிரைவ்ல இது பார்த்துருப்பீங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு mgன்னு எடுத்து தான் நம்ம ஈக்குவேட் பண்ணியிருப்போம். அப்போ இங்கே பாருங்க, நமக்கு மாஸும் ரேடியஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு. அப்போ m is proportional to r. ஓகே, ஸோ அப்போ இனிஷியலாக மாஸ் வந்து 5 கிராம், அப்போ ரேடியஸ் வந்து r. இப்போ நம்ம மாஸ் வந்து கண்டுபிடிக்கணும், ரேடியஸ் வந்து 2r. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணால் r கேன்சல் ஆயிரும். 2 இந்த சைட் போயிடுச்சுன்னா m is equal to 10 gram. ஓகே, we'll check the option. Option 2 is the right answer.